வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆஞ்சநேயர் அவதரித்த நாளாக சொல்லக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தி நாள எந்த முறையில் வழிபட்டா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க நிச்சயம் இந்த நாள என்னுடைய சன்னதிக்கு சென்று செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாள் ஒரு நாள் மட்டும் நீங்க தவறாம அனுமனை வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க அனைத்து தோஷங்களும் விலகிடும். இப்படிப்பட்ட நாளில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆஞ்சநேயர் தாங்க தங்கள் விரும்பக்கூடிய போதே இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய சாகா வரம் பெற்றவர்னே சொல்லலாம். கலியுகத்தில் பலவிதமான கஷ்டங்களால் தவிக்கக்கூடிய பக்தர்களுக்காக காப்பதற்காக இங்கேயே தெய்வமாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த அனுமன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ராம நாமம் ஜபிக்கக்கூடிய இடத்திற்கு ஆஞ்சநேயர் நிச்சயம் வருவார்னு ராமநாம ராமாயண பாராயணம் செய்யக்கூடிய இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்குன்னு தனி ஆசனம் அமைத்து வைத்திருப்பாங்க. நினைத்த காரியத்தில் வெற்றியும் பெற, நோய்கள் தீர, பயம் விலக, தீய சக்திகள் பிடியிலிருந்து விடுபட வேண்டிய ஒரே கடவுள் வழிபாடு தாங்க இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு. தலம், மூர்த்தி, தீர்த்தன்னு 3 வகையிலுமே பார்த்தீங்கன்னா இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர் தாங்க இந்த ஆஞ்சநேயர். ராம சேவை, ராம பக்தியே உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவராக இருந்திருக்காரு. இதனால இவரை முறையாக நம்ம வழிபட்டா நம்ம வாழ்க்கையில அனைத்து நலன்களும் நடக்க ஆரம்பிக்கும். ராமருக்கு சேவை செய்த சிவனு கூட சொல்லலாம். ஏன்னா ராம பக்திக்கு சேவைக்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ருத்ர அவதாரமாகவும் சொல்லப்படுது. திருமால் ராமராக அவதாரம் எடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாங்களோ ஒரு பகுதியாக இருக்க வேண்டும்னு ராம சேவையில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ளலான்னு அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் விரும்பியிருக்காங்க. அதன்படியே தாங்க மகாவிஷ்ணு ராமனாக, மகாலட்சுமி சீதா தேவியாகவும், ஆதிசேஷன் லட்சுமணாக அவதரித்திருக்காங்க. அதே போல சிவபெருமான் தாங்க ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்ததாகவும் சொல்லப்படுது. ஆஞ்சநேயரே இந்த நாளை வழிபடுவதன் மூலம் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணிய பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. மேலும் இந்த ராம அவதாரம் முடிந்து திருமால் வைகுண்ட திரும்பக்கூடிய நேரத்தில் ஆஞ்சநேயரையும் தன்னுடன் வருமாறு அழைத்திருக்காரு. ஆனால் கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை தருவதாக திருமாலே சொன்னாலும் அதை மறுத்திருக்காரு ஆஞ்சநேயருமே. எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் தான் எழுதருளி ராம சேவை செய்ய போவதாக சொன்னார். சிரஞ்சீவி வரம் பெற்ற ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லக்கூடியதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து கொண்டு ராமநாமத்தை தானும் சொல்வதோடு அதை சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வராரு. இந்த நாள் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்க முறையாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அதிகாலை எழுந்து நீராடிட்டு இங்கே விரதம் இருக்க வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். விரதம் இருக்கக்கூடிய நாளில் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கணும். அந்த உணவில் பார்த்தீங்கன்னா உப்பு, காரம், எண்ணெய் சேர்க்காத உணவாக தான் இருக்கணும். பகல் முழுவதும் நீங்கள் வீட்டில் இருந்து ராமநாமத்தையும் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம், ஜெயராம ஜெயன்னு மந்திரத்தையும், அனுமனுடைய கவசம், அனுமனுடைய சாலிசானே பாராயணம் செய்திடலாம். மாலை நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. விரதம் முடிந்ததுமே மறுநாள் காலை நீராடிட்டு பூஜை செய்துட்டு நெய்வேத்தியம் படைத்த உணவை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். அதே போல் இந்த நாளில் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு பூஜை அறையை நீங்கள் அமைத்து வச்சுக்கணும். பூஜை அறையில் ஆஞ்சநேயருடைய படத்தையோ சிலையோ வச்சுருந்தீங்கன்னா அதற்கு இந்த நாளில் நீங்கள் துளசி இலைகளையோ தீர்த்தத்தையும் சுவாமிக்கு பிடித்தமான நெய்வேத்தின பொருளையும் படைத்து வழிபடுங்க. உடலோ உள்ளமோ சுத்தமாக தான் ஆஞ்சநேயரை பூஜை நீங்கள் செய்யணும். பூஜை அறையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நறுமணம் வீசும்படி பார்த்துக்கோங்க. வீட்டில் ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து அனுமனுடைய சாலிசா துதியை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்து வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற தொடங்கும். தொடர்ந்து இது ஒரு மண்டலம் பாராயணம் செய்து வந்த தடைப்பட்ட திருமணம் போன்ற சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்து முடியுங்க. நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடக்கூடியதாக இருந்தீங்கன்னா ராமநாம வழிபாடு செய்யலாம். ராமருடைய பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடுங்க. இந்த முறையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது அதிகப்படியான நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும்.
அடுத்ததாக வெண்ணெய் காப்பு தான். அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபட்டிங்கன்னா சாட்சியை வெண்ணெய் உருகுவதற்குள்ள நிச்சயம் உங்கள் கஷ்டங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தில் கைக்கூடி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை தாங்க. இந்த மாலையை நீங்கள் சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலை சாட்சி அனுமனுடைய கவசத்தையே படித்த எதிர்கள் பயம் நீங்கிடும். தடைப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்து முடியுங்க. அமாவாசை நாளும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பான அருள் உண்டு. துளசி மாலை தான் ஆஞ்சநேயருக்கு சாட்சி வழிபட்டிங்கன்னா சனீஸ்வர பாதிப்புகளை இருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்ததாக அனுமனுக்கு பிடித்த பழம்னா அது திராட்சை பழம். இதே நெய்வேத்தியமாக பொருளாக இருப்பதால் இந்த பொருளாலேயே நீங்கள் மாலை சாட்சி வழிபட்டா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தூரமும் காகித மாலையும் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி காகித மாலையாக கூட அணிவித்தீங்கன்னா அனுமனுடைய நிச்சய அருள் உங்களுக்கு உண்டுங்க. எலுமிச்சை வடைமாலை பார்த்தீங்கன்னா காரியங்கள் இருக்கக்கூடிய தடையை நீக்கும். வியாழன் சனிக்கிழமைகளை இந்த மாலை சாட்சி வழிபடுவது சிறப்பான பலன் உண்டு. நீங்கள் இந்த நாளில் தவறாமல் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா தைரியம், வலிமை, ஞானம்னே புகழ், செல்வம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். தீய சக்திகளுடைய தொல்லைகளும் நீங்கிடுங்க. நோய்கள் பார்த்தீங்கன்னா குணமாகும். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லையை நீங்கும். நினைத்த காரியம் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறுங்க. கிரக தோஷங்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடுவதால் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கிடும். தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு ராமநாமம் சொல்ல பக்தர்களுக்கு எந்த தீமையும் தீய சக்தியும் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே தீவிர ராம பக்தரான அனுமன் பார்த்தீங்கன்னா ராமநாம சொன்னாலோ எழுதினாலோ மனம் குளிர்ந்து அருளை வழங்கக்கூடியவருங்க. தனது பக்தர்களை காப்பதற்காக ஓடோடி வரக்கூடியவர்னே சொல்லலாம். இவருக்கு வெண்ணெய் சாட்சி வழிபடுவது, செந்தூரம் அணிவிப்பதும், துளசி அணிவிப்பது, வடைமலை சாற்றுவது முக்கிய நேர்த்திக்கடனாக இன்று இருக்குது. அதைவிட மேலான ஒரு வழிபாடு தான் வெற்றிலை மாலை அணிவிப்பதுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக கட்டி போடுவது அனுமனுடைய அனுகிரகத்தை பெற்று தருமா. காரிய சித்தியை நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. காரிய சித்தியை பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா அனுமனுக்கு நீங்கள் வெற்றிலையால் மாலை கட்டி போட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் வெற்றிலை எதற்காக அணிவிக்கிறோன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அனுமன் வழிபாட்டில் ஏன் இந்த வெற்றிலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு மலர் இலை சாட்சி வழிபடக்கூடிய சிறப்பு இருக்குது. பெருமாளுக்கு துளசி, சிவனுக்கு வில்வம், மகாலட்சுமிக்கு தாமரைன்னு, முருகனுக்கு செவ்வரளின்னு, விநாயகருக்கு அருங்கப்பொருள்னு நம்ம ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு இலையை இல்லைனா பூவை சமர்ப்பித்து வழிபடுவோம். இதே போல தாங்க இந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலைன்னு சொல்லக்கூடிய வெற்றிலை மாலை சாற்றுவதோ, வடைமாலை, துளசி மாலை சாற்றுவதோ வழக்கமாக இருக்குது. சிவனை அபிஷேக பிரியர்னு சொல்லுவான், பெருமாளை அலங்கார பிரியர்னு சொல்லுவான். அதே போல் அனுமனை பார்த்தீங்கன்னா சோஸ்திர பிரியர்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுதோ அங்கெல்லாம் தாமாக விரும்பி வந்து இருப்பாரா ஆஞ்சநேயர். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம எனும் நாமம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் நிச்சயம் ஆஞ்சநேயருடைய பிரசனமாகி விடுவார்னு சொல்லுவாங்க. தினமும் இந்த நாமத்தை 21 முறை உச்சரித்து அனுமனுடைய அருளை நீங்கள் பெறலாங்க. இதனால் உங்களுக்கு தடைகள் நீங்கிடும், காரிய வெற்றி உண்டாகும், பயம் போயிடும், சனி உட்பட நவகிரக தோஷங்களும் விலகிடுங்க. இதற்கு அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. அனுமனுக்கு நீங்கள் வெற்றிலை மாலை அணிவித்து வருவது பார்த்தீங்கன்னா இந்த மாலையை எப்படி கட்டுவதுன்னா அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா சாத்தக்கூடிய மாலையில் எத்தனை வெற்றிலைகள் வைக்கணும், அதில் பாக்கு வைத்து கட்ட வேண்டுமா, வெற்றிலை சுழற்சி தான் கட்ட வேண்டுமான்னு, விரத நிலையில் கட்டக்கூடாதான்னு பல சந்தேகம் இருக்கும். சாதாரணமாக நீங்கள் எத்தனை வெற்றிலை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் வெற்றிலை மாலை கட்டலாங்க. அனுமன் விக்கிரகம் அமைந்துள்ள உயரத்தை பொறுத்து நீங்கள் எண்ணிக்கையை வச்சுக்கோங்க. சிறியதாக இருந்தால் 16, 36, 51 என்ற எண்ணிக்கையில், அதுவே பெரிய சிலையாக இருந்தால் 108, 1008 என்ற எண்ணிக்கையில் கூட நீங்கள் கட்டி வழிபடலாம். வெற்றிலையோடு பாக்கு வைத்து மாலை கட்டலாமா, பாக்கு இல்லாமல் வெறும் வெற்றிலை வைத்து கட்டலாமான்னா பாக்குடன் சேர்த்து வெற்றிலை வைப்பது தாம்பூலத்துக்கு சமமாயிடும். அதனால் மங்களம் தரக்கூடியதாக இருப்பதால் வெற்றிலையோடு பாக்கு வைத்து மாலையாக கட்டுவது தாங்க நல்லது. இந்த மாலையை கட்டி அணிவிப்பதால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்திடும், தொழிலில் தடை, வாழ்க்கையில் பயம், வியாபாரத்தில் ஏமாற்றம்னு போன்ற நிலைகள் மாறும்.
தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற உதவுங்க. மனக்குழப்பம் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் நினைத்தாலும் வீணான பயம் உள்ளவங்களோ அணுகுமனுக்கு. சனிக்கிழமை அமாவாசை மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வெற்றிலை மாலை அணிவிப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.